ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கூட இன்னும் முழுசாக முடியல. அதுக்குள்ளே என்ன மாதிரி வரவன் போகிறவங்களாம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டூம்ஸ்டே மூவியோட எப்படியெல்லாம் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட தியரிஸை போட்டு தள்ளுறாங்க. லைக் இந்த மாஸ்டர் மூவியோட டீசர் ரிலீஸ் ஆனப்ப டீசரில் விஜய் எந்த ஒரு வார்த்தையுமே பேசல, அதனால மாஸ்டர் படத்தில் விஜயால வாய் பேச முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல எதுக்கு டாக்டர் டூம் திரும்பி உட்கார்ந்திருந்தாரு, அவர் ஏன் முகமுடிய கையில பிடிச்சிருந்தாரு, அவர் ஏன் இந்த குழந்தைய தேடி வந்தாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தியரிஸை சோசியல் மீடியா ஃபுல்லா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த தியரிஸ் எல்லாத்தையுமே நானும் கேட்டதுல எனக்கு நியாயமாப்பட்ட ஒரு சில தியரியோட எனக்குன்னு சொந்தமா இந்த மூவிஸ்ல எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஐடியா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோல நான் ஒப்பிக்க போறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பத்தி என்ன அறியாமையா ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸை நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில டாக்டர் டூம் வந்து படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல மட்டும் தான் வந்திருப்பாரு. பட் படத்துல ஒரு சில இடங்கள்ல அவரோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டஸ் வந்து இந்த பூமியவே ஒட்டு மொத்தமா அழிக்க போறாருங்கிற விஷயத்த சில்வர் சர்ஃபர் சொன்ன உடனே உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளோட தலைவர்களுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடத்துவாங்க. பட் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல லாட்பெரியா நாட்டோட அதிபர்கள் மட்டும் யாருமே கலந்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா காமிக்ஸ்ல டாக்டர் டூம் தான் இந்த ஒரு லாட்பெரியா நாட்டோட எம்பரரா இருப்பாரு. அவர் தான் இந்த ஒரு நாட்டையே ஆட்சி பண்ணுவாரு. பட் அவர் இந்த ஒரு கான்ஃபரன்ஸையே அட்டெண்ட் பண்ணாம எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்துக்கும் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் இடையில ஒரு 4 வருஷ டைம் ஜம்ப்ங்கிறது நடக்கும். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல டாக்டர் டூம் வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் டாக்டர் டூம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் பிராங்க்லினை பார்க்கணும்? பாக்குறதா இருந்தா அவன் பிறந்தப்பே வந்து பார்த்துக்கலாமே. ஏன்னா பிராங்க்லின்குள்ள ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். லைக் இந்த மூவிலேயே பாத்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து கெலாக்டஸ் நம்ம பூமிக்கு பதிலா என்னோட குழந்தைய கேட்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உலகத்துக்கே தெரியற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் கெலாக்டஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் டைம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காஸ்மிக் பீயிங். அதுவும் பசிச்சா ஒரு பிளானட்டே சாப்பிடுவாரு. அப்பேற்பட்டவரோட பசியை தீர்த்து தனக்கடுத்து ஒரு வாரிசாக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கெலாக்டஸ் பிராங்க்லினையே தேடி வருவாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட ஏன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து 4 வருஷம் வெயிட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான தியரியுமே இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் சொல்றாங்க. லைக் இந்த சீன்ல சூஸ்ட்ரோம் வந்து அவங்க குழந்தையோட இருக்கும்போதே சடனா அந்த ஒரு ரூமுக்கு டாக்டர் டூம் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க இருக்கிற அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டவர் வந்து ஒன் ஆஃப் தி ஹைலி செக்யூர்டு பில்டிங். அவ்வளோ சீக்கிரம் யார் கண்ணிலையும் படாம அந்த பில்டிங் குள்ளலாம் நுழைய முடியாது. பட் டாக்டர் டூம் மட்டும் சடனா அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவர் டெலபோர்ட் ஆகி தான் வந்திருக்கணும். என்னமோ இதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க, டாக்டர் டூம்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவரால் டெலபோர்ட் ஆக கூட முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் வாழக்கூடிய யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா இயர்லி 60s அண்ட் 70s காலகட்டத்தை சேர்ந்தது மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் மார்வல் யூனிவர்ஸோட நம்பர் 1 ஸ்மார்ட்டஸ்ட் கேரக்டரான ரீட் ரிச்சர்ட்ஸ் தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்திலாம் ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு போனாலே அதை ஒரு உலக அதிசயம் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்க ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி பல லைட் இயர்ஸ் கடந்து ஒரு பிளாக் ஹோலையும் கடந்து திரும்ப பூமிக்கு சேஃபா லேண்ட் ஆக ஏதுவான ஒரு லைட் ஸ்பீட் ஸ்பேஸ் ராக்கெட்டையே இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து டோனி ஸ்டார்க், சூரி இவங்க எல்லாரையும் விட இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர். பட் அவரே டெலபோர்ட் ஆகிறதுக்கு ஒரு டெலபோர்டேஷன் கன்சைன்மெண்ட்டை இப்போதான் உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்களுக்கு இந்த டெலபோர்டேஷன் மல்டிவர்ஸ் இந்த கான்செப்டே ரொம்ப புதுசு. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் டூமுக்குமே இந்த ஒரு டெக்னாலஜிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டானது தான். ஸோ இந்த 4 வருஷ டைம் ஜம்ப்ல ஏதோ ஒரு வகையில் இந்த டெலபோர்டேஷன் மல்டிவர்ஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளானோட பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பார்க்க வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு இடத்துல பிராங்க்லின் வந்து டாக்டர் டூமோட முகத்தையே தொட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா காமிக்ஸ்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷனால டாக்டர் டூமோட ஃபேஸே மொத்தமா செதஞ்சிருக்கும். அதை மறைக்கிறதுக்காக தான் டாக்டர் டூம் வந்து ஒரு அயன் மாஸ்கே போட்டிருப்பாரு. அதனால தான் பிராங்க்லின் வந்து டாக்டர் டூமோட முகத்தையே தொட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் இந்த ஒரு இடத்துல பிராங்க்லின் வந்து டாக்டர் டூமோட ஃபேஸை சரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அண்ட் அந்த ஒரு சீன் முடிஞ்சதுமே டாக்டர் டூம் வந்து ஸ்ட்ரெயிட்டா பிராங்க்லினை தூக்கிக்கிட்டு ரீட் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஒரு டெலபோர்டேஷன் கன்சைன்மெண்ட் மூலமாவே ஸ்ட்ரெயிட்டா நம்ம MCU-வோட எர்த் 616க்கு வந்துறாரு. அண்ட் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் நம்ம மெயின் டைம்ல எனக்கு வராங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்தோம். பட் எதுக்காக டாக்டர் டூம் வந்து நம்ம MCU டைம்ல எனக்கு வரணும் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு யூனிவர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கிற வேரியன்ட்லயே பவர்ஃபுல்லான ஸ்கார்லெட் விட்ச் இருக்காங்க. ஆக்சுவலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஸ்கார்லெட் விட்ச்க்கு கடைசியில என்ன ஆச்சுனே தெரியல. இதை பத்தி வாண்டா விஷனோட டைரக்டரான மேட் ஷாக்ஸ்மேன் கிட்ட கேட்டப்ப அவர் வந்து வாண்டா அந்த ஒரு இடத்துல மறையவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. வாண்டா உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த அவர் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்
என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 மூவிக்குமே மேட் ஷாங்க்ஸ்மேன் தான் டைரக்டர். அவர் சொல்றதுபடி பார்க்கும்போது வாண்டா இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் டூம் வந்து பிராங்க்லினோட பவர்ஸை வச்சே வாண்டாவை திரும்ப உயிரோட கொண்டு வந்து வாண்டாவை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா மூவிலேயே பிராங்க்லின் வந்து தன்னோட அம்மா சூஸ்ட்ரோமுக்கு உயிர் கொடுத்ததை பார்க்கலாம். ஸோ பிராங்க்லின் மூலியமாவே வாண்டாவை திரும்ப உயிரோட கொண்டு வந்து அவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வாண்டாவை தான் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரலாம். ஏன்னா காமிக்ஸில் பிராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட், கிட்டத்தட்ட தன்னோட பாக்கெட்லேயே ஒரு பாக்கெட் டைமென்ஷனையே உருவாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அவனை வச்சே வாண்டாவை உயிரோட கொண்டு வரதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஈவன் த சில்ட்ரன்ஸ் குருசேட் அப்படிங்கிற காமிக்ஸில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். லைக் வாண்டா வந்து தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. லேட்டராக வாண்டா டாக்டர் டூமை மீட் பண்ணி டாக்டர் டூமை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் டூமுமே இவங்களோட அந்த ஒரு ரியாலிட்டி வார்ப்பிங் பவரை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ இதே விஷயத்த மூவிஸில் வேற ஒரு வகையில் கொண்டு வரலாம். அண்ட் வாண்டாவை கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாண்டாவோட ரியாலிட்டி வார்ப்பிங் பவர்னால தான் மோனிகா ராம்போ அவங்களோட டைம் லைனை விட்டு ஃபாக்ஸ் உருவாக்குன அந்த ஓஜி மியூட்டன்ஸோட டைம் லைனுக்கு போனாங்க. ஸோ அவங்கள பின்தொடர்ந்து டாக்டர் டூமும் வாண்டாவோட உதவியோட அந்த ஒரு எக்ஸ்மென் டைம் லைனுக்கே போகலாம். அங்கே போய் அந்த ஒரு யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங்கான சார்ல்ஸ் ஜேவியரை கொல்ல போகிறதா ஒரு தியரி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஓஜி எக்ஸ்மென் டீமை சேர்ந்த எல்லாருமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட கேஸ்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் ஜேம்ஸ் மேக்குங்கிற ஒரு இன்சைடர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூம் உருவாக்குற அந்த ஒரு பேட்டில் வேர்ல்டோட மைய பகுதியில் ஒரு பவர் சோர்ஸா சென்ட்ரியை கட்டி தொங்க போட போறதா ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை வந்து லீக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இதே இன்சைடர் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எல்லாமே பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை லீக் பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் டூம் கண்டிப்பா பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ண போறாருன்னா அதுக்கு அவர் டிவியை தாண்டி கண்டிப்பா லோக்கியை மீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லோக்கி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த டைம்லைனோட பிரான்ச்சஸுமே பாதுகாக்கிறாரு. பட் லோக்கி கிட்ட போக விடாம அவெஞ்சர்ஸ் தண்டர் போல்ட்ஸ் மியூட்டன்ஸ் சொல்லி எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதையெல்லாம் மீறி டாக்டர் டூம் வந்து எப்படி லோக்கியோட இடத்தை அடையறாரு அப்படிங்கிறது தான் டூம்ஸ்டே மூவியோட பிளாட்டே. அண்ட் ஒட்டுமொத்த டைம் லைனும் தான் கட்டுப்பாட்டு கீழே வந்தோடனே டாக்டர் டூம் வந்து பேட்டில் வேர்ல்டு கிரியேட் பண்ணுவாரு. அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸே கிக் ஆஃப் ஆகும். பட் இது எல்லாத்தையுமே டூம் எதுக்காக பண்ணணும்? சும்மா டாக்டர் டூம் வந்து ஒரு வில்லன், அவர் வந்து பவர்ஸ்க்கு ஆசைப்பட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆள நினைக்கிறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் நல்லா இருக்காது. ஏன்னா தேனோஸ்க்கு எப்படி இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட பாதி உயிர்களை அழிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் அண்ட் ரீசனை கொடுத்தாங்களோ அதே மாதிரி டாக்டர் டூமுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் டாக்டர் டூமோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சீக்ரெட் வார்ஸ் மூவி முடிஞ்சதுமே ஒட்டுமொத்த எம்சியூமே ஒரு சாஃப்ட் ரீபூட்குள்ள போக போறதா எம்சியூ சைட்ல இருந்து அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் மூவி தான் எம்சியூவோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. ஸோ அது எப்படி எந்த வகையில் அமையுது அப்படிங்கிறது நமக்கு படம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அண்ட் ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தியரிஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக படிச்சுன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.